கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்க ஒரு சூப்பரான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க முழுக்க எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்குள்ளே வந்திருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 82% பார்க்கும்போது எடிபிள் ஆயில், அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12% மற்ற இந்த வெயிட் பர்சனல் கேர், ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 12% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மேஜராக பார்க்கும்போது 82% எடிபிள் ஆயிலில் தான் இருக்காங்க. ஓகே, அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக் இப்போது நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் அண்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக் வேல்யூஷன்லாம் ரொம்ப சீப்பாகவே இருக்குது. அதே சேம் டைம் அதனால தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டல் 32,375 கோடி, ஸ்டாக்கோட பி 29.9. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா இண்டஸ்ட்ரி பி 26.7. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்டாக் பி 29 இருக்குது, ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ ஸ்லைட்லி ஹையாக இருக்கிறதுனால ஸோ நோ இஷ்யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ. இந்த ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 20.9%, ஆர்ஓஇ 13.9% என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வச்சுருக்காங்க. ஆர்ஓசிஇ ஹெல்த்தியாக இருக்குது, ஆர்ஓசிஇ ரெண்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் 0.11% தான் வச்சுருக்காங்க. ஸோ டெப்ட்டு ரொம்பவே கம்மியான ஒரு ரேஷியோ தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிஜி ரேஷியோ. ஸோ பிஜி ரேஷியோ பார்க்கும்போது 1.97 இருக்குது. ஸோ பிக் ரேஷியோ ஒரு 2க்கு உள்ளே இருந்தால் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10%க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஸோ டெக்னிக்கலாக நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் என்ன அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டாக்கை அதோட 52 வீக் லோவில் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையில் நம்ம எக்ஸிட் ஆகுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 3.27% இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது 1 தான் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களோட இபிஎஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா. இவங்களோட இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ₹8.33 இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 76.2 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரே இப்போ ஆல்ரெடி பார்க்கும்போது டாப்பில் இருக்க கம்பெனி, அதாவது டாப்பில் இருக்க நம்ம ஐடிசியாக இருக்கட்டும் இல்லை ஹெச்யூஎலாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஸ்டாக்குமே இப்போ கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு நியூஸ் பேஸ்டாக விழுந்த ஸ்டாக்கு தான். இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா அதானி இந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது அவர் ஒரு பார்ட்னரில், ஸோ அதானி வில்மர் அப்படின்றது சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு கம்பெனி. ஸோ 2 பேரும் டைஅப்பில் இந்த கம்பெனியை பண்ணாங்க. ஸோ இப்போ அவர் பிரிஞ்சிட்டார். ஓகே, இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதானி கிடையாது. முக்கியமான ஒரு ரீசன், ஏன்னா அதானி இப்படி இதில் இன்வால்வ் இருக்கிறாரு, இந்த கம்பெனியில் பார்ட்னராக இருக்கார் அப்படின்னா நியூஸ் பேஸ்டாக நிறையா ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பயம் நமக்கு வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஒரு வேல்யூஷன் பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அண்டர் வேல்யூடு அப்படின்னு நம்ம இந்த ஸ்டாக்கை சொல்ல முடியாது. அதே சேம் டைம் பார்க்கும்போது
இந்த ஸ்டாக் வந்து ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து இன்னும் ஒரு 10% வந்து டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாக்கை கரெக்டாக அதோட ஐபிஓ ப்ரைஸில் பிக் பண்ணலாம். சில ஐபிஓ ப்ரைஸில் இருந்து ஒரு 5% முன்னாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம். ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இயரும் ஸோ இவங்க வந்து இவங்களோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே சேம் டைம் அவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் பார்த்தாது, அவங்களுடைய ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம 2019 28,000 கோடியிலேருந்து அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு என்னாச்சு, இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 63,672 கோடி. ஸோ 23,000 63,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த கம்பெனி வளர்ந்துருக்கு. எவ்ரி இயர் உங்களுக்கு வளர்ச்சியை தான் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கு. 28,000 கோடி, 29, 37, 54, 58, 51, 63. இப்போ கரெக்டாக பார்க்கும்போது 63,672 கோடி ஒரு பர் இயருக்கு அவங்களோட ரெவென்யூ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப முக்கியமான இது, அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 4% வச்சுருக்காங்க. இந்த 4% தான் இது வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஹை. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 4% வச்சுருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு 2% இருந்துச்சு. இப்போ இந்த கரண்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு 2025 தான் இப்போ 4% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் இருந்துட்டு அது ரெக்கவர் ஆகி வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கம்பெனியோட வேல்யூஷனும் இன்னும் சீப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சூப்பராக இருக்குது. நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது 376 கோடி ஃபஸ்ட்டு, அடுத்து அப்படியே 461, 700, 800, 552 டிக்ளைனாக இருக்குது. 142 அதை விட கம்மியாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 1226 கோடி. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தர் க்ரௌத் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரௌத் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்க்கும்போது 6% தான் இருக்குது. ஸோ காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரௌத் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரௌத் பொறுத்த வரைக்கும் 15% இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸோட CAGR லாஸ்ட் 3 இயர்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் 8% தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப், இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது மிட் கேப் ரேஞ்சில் வரும். 38,000 கோடி ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இதோட வேல்யூஷன் மாடரேட்டாக இருக்குது. அதே சேம் டைம் இதோட ப்ரைஸ் ரொம்ப டிக்ளைன் ஆனதுனால என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஐபிஓ ப்ரைஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மூவை வந்து கொடுக்கும். அப்படி போகும்போது அந்த ஸ்டாக் என்ன ஆகும், ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் இவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது ஈக்குவலாக கரெக்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் இவங்களோட பாரோவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9,776 கோடியும், பாரோவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,096 கோடி இருக்குது. ஸோ கடனை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த அவங்களோட ரிசர்வ் வச்சு இந்த கடனை ஈஸியாக அவங்களால என்ன பண்ணிட முடியும், பே பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த பேராமீட்டரையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 63% வச்சுருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்க்கும்போது அதானி இருக்கும்போது 87.94 இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கு இப்போ பார்க்கும்போது ஜூனுக்கு அப்புறம் செப்டம்பர்லேயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 74.36%லேருந்து 63.94% குறைச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே கூட 63% அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஹோல்டிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது எஃப்ஐஐ. இந்த எஃப்ஐஐ பாருங்களேன், கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஆரம்பத்தில் 1.57% இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 0.65 வரைக்கும் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக பாருங்களேன்
2025 ஜூனில், அதாவது 4.61% வந்து அவங்க ஸ்டேக் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 14.11% வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எஃப்ஐஐ இந்த ஸ்டாக்கில் இன்வால்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ ஏன் இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம்னா எந்த அளவுக்கு அனலைசிஸ் பண்ணுவோம்? ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கலாக இருக்கட்டும், இன்னும் அவங்க கிளைண்ட்ஸ் யார், அவங்க இப்படி என்ன ப்ராடக்ட் இருக்குது, அவங்களோட ஆப்பனண்ட் யார், ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அனலைசிஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த எஃப்ஐஐ அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் ஃபண்ட் ஹவுஸு. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம நாட்டில் இருக்க மியூச்சுவல் ஃபண்டை வந்து டிஐன்னு சொல்லுவோம். ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து வர்றவங்கள டிஐ, அதாவது எஃப்ஐன்னு சொல்லுவோம். இந்த எஃப்ஐஐயோட ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் அபரிதமான ஒரு சடனாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? 10% வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து இது ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிஐ பொறுத்த வரைக்கும் 8.62%லேருந்து 8.82% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம், டிஐயை பொறுத்த வரைக்கும் எப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் பார்க்கலாம். ஸோ டிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் 2025 மார்ச்சில் அவங்க 0.05%, அதாவது அதானி வெளியில் போனதுக்கப்புறம், இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து அவர் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க வாங்கியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சடனாக பார்க்கும்போது 8%, கிட்டத்தட்ட 9% வந்து உங்களுக்கு ஸ்டேக்கை வந்து டிஐ வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. 0.8% மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டிஐ டீசெண்டான ஒரு ஹோல்டிங்ஸை வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இன்னொரு விஷயம், இதோட வேல்யூஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு கடன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த செக்டாரே இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு டவுன் சைடில் தான் இருக்குது. ஐடிசியாகவே இருக்கட்டுமே, ஐடிசி கிட்டத்தட்ட பாருங்கள் 400 விட்டு இன்னும் மேலே போகலை. ஹெச்யூஎல் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30% கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் ஸோ அதோட ஆல் டைம் ஹையை அதாவது ஹிட் பண்ணும் அப்படின்றதுல நம்ம சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்த ஸ்டாக்கோட நேம் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதானி வில்மர் தான். ஸோ இந்த அதானி வில்மரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 900. ஸோ கிட்டத்தட்ட 900 வைங்களேன், 900க்கு கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த 900 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே டிக்ளைன் ஆகிருக்கு. இந்த 845 கிட்டத்தட்ட, ஆமாம், இந்த 845லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இப்போது ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 229. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் இந்த 229க்கு இன்னும் இந்த ஸ்டாக் வந்து வரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் ரூல்ஸு வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமோ ஸோ அதை 3ஆக பிரிச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ஒரு 25%. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஸோ இந்த ஐபிஓ ப்ரைஸ் வரட்டும். ஸோ இந்த 229 அப்படின்ற அந்த சப்போர்ட்டை வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு 25% நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கேபிட்டலில் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னொரு 25% இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அங்கேயும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு, வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாகவும் இருக்குது. அதனால் இதை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் இந்த 229 நம்ம சொன்ன மாதிரி 25%, நெக்ஸ்ட் ஒரு 25%, அதுக்கப்புறமும் ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். ஸோ அப்போ ஒரு 25 ஆர் 50. ஸோ நீங்கள் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடுவோம். ஸோ இதுக்கு கீழேயும் உடச்சி இறங்குச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைனமிக். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த ஸ்டாக்கில் வேணாலும்.
ஓகே, இது குளோபலாக கூட ஏதாவது ஒரு இஷ்யூ இந்த செக்டாருக்கு வரும்போது இது மேலும் இந்த ஸ்டாக் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது இன்னும் கீழே போகலாம், போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த 229 அப்படின்ற அந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் ஆர் அதிகபட்சம் ஒரு 5 இயர்ஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 215 வைங்களேன் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ 250லேருந்து ஒரு 850 எப்படி இருக்குது, 3 மடங்கு ஒரு 3x ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கணும். ஒன்று, ஆல் டைம் ஹை வரைக்கும் தான் வச்சுருக்கணும் இல்லை, உங்களுக்கு ஒரு 1x ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட ஸோ அதை உங்களோட விருப்பம், உங்களோட தேவை எவ்வளவோ ஸோ நீங்கள் அதை உங்களோட டார்கெட் என்னன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் தாராளமாக நம்ம வச்சுருக்கலாம், ஸோ ஹோல்டு பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்களும் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐபிஓ ப்ரைஸை விட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் தான் பண்ணுறோம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இப்போ 297 நினைக்கிறேன், இல்லை கரண்ட்டாக பார்க்கும்போது 250 ரூபா. இன்னும் ஒரு 25% வந்து கீழே இன்னும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.